வாழ்க வளமுடன். அன்பர்களே, இறைவனை தனியாக வச்சு மனிதன் வணங்கி அந்த உயர்வான எண்ணத்தின் மூலமாக பல நன்மைகளை அடையலாம் என்றதை இறை வணக்கம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ முதல்ல வேதாந்த தீரியில பஞ்சபூதங்களை கண்டுபிடிச்சாங்க. அதன் மூலமாக பஞ்சபூதத்துக்கு அடிப்படையாக சிவம், அதாவது பூரணத்தை, பிரம்மத்தை கண்டுபிடிச்சாங்க. அது அந்த விளக்கம்தான் வேதமாக மாறியது. வேதம் என்றாலே பஞ்சபூதங்களையும் அதனால் உற்பத்தியான எல்லா பொருட்களையும் அது ஒன்றோடு உள்ள தொடர்புகளையும் விளக்கி அதற்கு முடிவான பொருளாகவும் மூலமான பொருளாகவும் இறைவன் இருக்கிறான் என்றது காட்டுவதுதான் வேதம். அப்ப இயற்கையை உள்ளது உள்ளவாறு உணர்த்தியது வேதம். அத சாதாரண மக்களுக்கு, புரியாத மக்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறதுக்கு ஓமை காட்டி கதைகள் சொல்லி வந்தபோது அதை உபனிஷத்துக்கள்னு சொன்னாங்க. இந்த வேதமோ உபனிஷத்துக்களோ இது வரைக்கும் இன்னமும் கூட அந்த இறைநிலைய சரியாக மனிதன் புரிஞ்சுக்க வைக்க முடியல. காரணம், அது விஞ்ஞானத்தை கடந்து போய் அந்த அறிவோட அங்க போகணும். அந்த விஞ்ஞான நுட்பங்களை அறியறதுக்கு அந்த காலத்துல வசதி இல்லை. அதனால அது வார்த்தைகளால விளக்கவுமே காட்ட முடியாத போச்சு. இப்ப விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, நமக்கு பல சாதனங்கள் உள்ளன அதை உணர்த்துவதற்கு. ரெண்டாவது, இந்த வேதாந்தம் பிற்காலத்துல அனுபவபூர்வமாக கொண்டு வந்த போதுதான் சித்தாந்தம். அதுல என்ன பண்ணாங்க, அறிவே கடவுளாக தெய்வமாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு மனதை ஒடுக்கி அறிவாக்கி அறிவை உணர்ந்து இறைவனாக காணக்கூடிய காட்சி அது. அது தவத்தின் மூலமாக அதைத்தான் குண்டலினி யோகம் என்று நமது தமிழ்நாட்டில் உள்ள மகான்கள் சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு வித்தை. அது வேதம் என்று சொன்னாலே 5 பூதங்களுக்கு அதனுடைய வர்ணனை. இங்க சித்தம் என்று சொன்னா உயிர், உயிருக்கு மூலமாக சிவனை அறிந்த காட்சி தான் சித்தாந்தம். சித்தத்துக்கு அந்தமாக சிவனை காணக்கூடிய காட்சி. அங்க வேதத்துக்கு முடிவாக சிவனை காணக்கூடிய காட்சி வேதாந்தம். இந்த பயிற்சி முறையில சிவனையும் அறியலாம், அறிவையும் அறியலாம் என்ற போது மனிதனுடைய உயர்வை உணர்ந்தாங்க. மனிதனுடைய உயர்வை உணரலன்னா மனிதனுக்கு மனிதன் நன்மையே செய்ய முடியாது, தீமை செய்வதை தடுக்க முடியாது. அதுதான் சித்தர்களுடைய பரம்பரை. யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது, அது ஒழுக்கம். ஏற்கனவே துன்பப்படக்கூடியவர்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்கணும், அது ஈகை என்று சொல்லி அந்த ஈகையும் ஒழுக்கத்தையும் வச்சு அற உணர்வை கொண்டு வந்தாங்க. அதுல மையத்துல கடமையும் வச்சாங்க. நாம் இந்த உலகத்துல இருந்து எத்தனையோ பேராண்ட இருந்து பொருட்களை வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். அவர்களுக்கு நம்மாலான உதவி செய்து எப்பொழுதுமே சமுதாய வளம் பெருகணும் என்ற போது அதை செய்தாங்க. அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய வரிசையில இறைநிலையை சரியாக ஒரு ஓமை கொடுத்து விளக்கிட முடியாது. எந்த ஓமை கொடுத்தாலும் மாறுபடும். இப்போ உதாரணமா என்னுடைய தந்தையாரை பற்றி நான் ஓமை கூறுறேன். அவரு 5 அடி இருப்பாரு, இந்த மாதிரி சவுப்பா இருப்பாரு, மூக்கு இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும், இத்தனை வயசுன்னுட்டு நான் சொல்றேன். ஒரு 10-20 பேர் நிபுணர்களான அதாவது ஓவியர்கள் என்னுடைய சொல்ல கேட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. யாராயிலும் எழுதுறது, நான் எந்த என்னுடைய தந்தையை பற்றி சொன்னனோ அதே உருவத்தை கொடுக்க முடியுமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில தான் எழுதுவாங்க, ஒண்ணு கூட முடியாது. ஆனா ஒரு தடவை நேரடியாக பார்த்துட்டா
எல்லாரும் சரியா எழுதுவாங்க. அதுபோல இந்த இறைநிலை தவம், இறைவனோடு முதல்ல அறிவை உணர்ந்து கொள்றோம், அறிவே இறைவனாக இருக்கக்கூடிய காட்சியும் காண்றோம். அந்த நிலையிலே இருந்து தவம் செய்கிற போது இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் இறைவனுடைய திருவுருவமாகவே எடுத்துக்கொள்றோம். அதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செல்கள் மாதிரி சிறு சிறு துளிகளாக இருக்கிறதையும் உணர்றோம். அந்த உணர்விலேயே செய்யக்கூடிய தவத்துல எல்லாவற்றையும் ஒன்றாக்கி கொண்டு அந்த மனவிரிவில எல்லா பொருட்களோடும் செயல்களோடும் இணைந்து செய்யக்கூடிய தவம் தான் இது. அதுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இறைவன் நிலை எந்த இடத்துல எப்படி சொல்லி இருந்தாலும் இந்த காது கண்ணு மூக்கு வச்ச உருவங்கள் எல்லாம் விட்டுடுங்க. இறைவன் எங்குமே இருக்கிறான், எல்லா இடத்திலையும் பரவி இருக்கான், அணுக்குள்ளவும் இருக்கான், அண்டத்திலையும் இருக்கான், உயிர்களுக்கு உள்ளாக இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அது எப்படி இருந்தால் அப்படி இருக்க முடியும் என்றதை மனசுல எண்ணி பாருங்க. அப்படி எல்லாம் வல்ல இறைவன் என்பது சுத்த வெளிதான். அதை மறக்க வேண்டாம், முதல்ல மனதில் வச்சுங்க. அதுக்கு தூய வெளின்னு சொல்லலாம், இறைவெளி என்று சொல்லலாம். ஆனா அது ஒன்றுமில்லைன்னுட்டு நினைக்க கூடாது. அதுதான் எல்லாவற்றையும் விட ஆற்றலுடையது. அதனால ஆல்மைட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் என்று சொல்லுவாங்க தமிழ்ல. ஏனென்றா இந்த உலகம் எவ்வளவு வலுவுடையது, சூரியனோட சேர்த்து பார்த்தா எவ்வளவு இருக்கும், அதுபோல எத்தனை கோள்கள் நம்ம வானத்துல பார்க்கிறோம், அவ்வளவு ஒண்ணு எவ்வளவு இருக்கும்னு பார்த்துங்க. அவ்வளவையும் சேர்ந்து லேசா மிதக்க விட்டு கொண்டு தனக்குள்ளாக எல்லாமே உருண்டு இயங்கி கொண்டிருக்கிறது அந்த சுத்த வெளியில தான் என்று சொன்னா, அந்த சுத்த வெளி ஒன்றுமில்லாத பொருளா? கவனிச்சுப்பார். அது எல்லாம் வல்லமையுடையது ஆகையினால எவ்வளவு வல்லமையுடைய பொருளையும் மிதக்க விட்டுடுது. இதுவே அத்தாட்சி. அது எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள், எல்லாம் வல்லவன் இறைவன் சொல்றது இதனாலதான். அதோட இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள் எந்த இடத்துல மனதை செலுத்தி பார்க்க முடியும் எல்லாம் பாருங்க. சுத்த வெளி புக முடியாத, சுத்த வெளி இல்லாத இடம் இருக்க முடியுமா? அப்போ எல்லா இடத்திலையும் ஊடுருவி நிறைப்பது எது என்றால் அதுதான் சுத்த வெளிதான். அது இல்லாத இடமே காண முடியாது. இரண்டாவது, அப்போ ஆல்மைட்டி எல்லாம் வல்லது சுத்த வெளி என்பதற்கும் எங்கும் ஊடுருவி நிறைந்தது தான் அந்த தெய்வ நிலை இறைநிலை என்பதற்கும் இது ரெண்டு அத்தாட்சி போதுமானது. அதுக்கு மேல நான் இன்னும் மேல பல அத்தாட்சிகளை கொடுக்கிறேன். அப்புறம் அந்த சுத்த வெளி ஒன்றுமில்லைன்றதை விட அதுல ரெண்டு பொருட்கள், ரெண்டு கேரக்டர் தன்மைகள் அடங்கி உள்ளன. ஒன்று வேகம், இன்னொன்று விவேகம். வேகம் என்றது ஃபோர்ஸ், விவேகம் என்றது கான்சியஸ்னஸ். அப்போ அதுவே தனக்குள்ளாக இருந்த வேகத்துல அது ஒரு சிறு உருவத்துல சுற்று இயக்கமாக, வர்லிங் மோஷன் என்று சொல்லுவாங்க, சுழல் இயக்கமாக அலையாக தோன்றியது. எப்படி கடல்ல அலையாக தோன்றிய போது அலை வேறு கடல் வேறு என்று சொல்ல முடியாது. அதுபோல அந்த சுத்த வெளியாக உள்ள இறைவன் ஒரு சின்ன துண்டு துண்டு துண்டாக தன்னைத்தானே சுழல ஆரம்பிக்கிற போது அதுதான் விண் என்று, சக்தி என்றும், எனர்ஜி பார்ட்டிகள் என்ற ஆங்கிலத்திலையும் சொல்லக்கூடியது தான். அதை சூக்கும பொருள் என்று சொல்லலாம், ஏன்னா கையில பிடிக்க முடியாது, இருக்குது. அப்போ கடல்ல அலை போல இந்த சுத்த வெளியில இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய அளவு இறை சக்தி ஆகாசம். இப்போ இறைவெளி ஒண்ணு, ஆகாசம் ஒண்ணுன்னு எடுத்துங்க.
அது எங்கே பிறந்து எங்க இருக்குது? சுத்த வெளியிலேயே பிறந்து அங்கேயே போறதுனால அதனுடைய வெளியினுடைய அழுத்தம் வேகமானது. அதை விட அழுத்தமும் கொடுக்கக்கூடிய சக்தியே இல்லை. அதனாலதான் சுற்றுப்புறத்துல எல்லாம் அழுத்திக்கிட்டு இருக்கிற போது தானே சுழல ஆரம்பிக்குது. இன்னும் சுழலுது, இன்னும் சுழலுது, எப்பவும் சுழண்டு கொண்டே இருக்கும். அந்த பார்ட்டிகள் விண் என்பது எப்பொழுதும் சுழண்டு கொண்டுதான் இருக்க முடியும். ஏன்? சுற்றிலும் உள்ள ஒரு அழுத்தம், இடைவிடாத அழுத்தம் அதை இயங்க செய்யுது. அப்ப அணு இயங்கிறது யாரால? அணுவினாலையா? அணுவை தாண்டி உள்ள இறைவனாலையா? கவனிச்சு பாருங்க. இறைவனாலதான் அணு இயங்குகிறது. அந்த இயக்கத்தின் வேகத்துல இன்னொரு அலை, அந்த அலைதான் ஒவ்வொரு அணுவையும் தள்ளி நிறுத்துது. அதனால ஆகாசம் இந்த அலையும் இருப்பு நிலையும் சேர்ற போது அத சுத்த வெளியதான் இருப்பு நிலைன்னு சொல்றோம். மெய்ன்னு சொல்லுவாங்க. மெய்ன்னா அசையாதது. அப்ப அதுவே அசைற போது உயிர். மெய் அசைந்தா உயிர். இதான் இலக்கணம். ஆக அந்த உயிர் என்பது சக்தி, விண்ணு, ஆகாசம், சூக்குமம், என்ன பேர் ஒன்னாலும் சொல்லலாம். ரெண்டு மனதில் வச்சுங்க. ஒன்னு தூய வழி, இரண்டாவது சக்தி, நுண்பொருள் விண். அதுல இருந்து வரக்கூடியது சுழண்டு கொண்டே இருப்பதனால அந்த சுழற்சியினால எது அழுத்தி கொண்டிருக்கிறது? இறைவழி. அதுல மோதுது இல்லையா? அந்த மோதல்ல இன்னொரு அலை உற்பத்தி ஆகுது. அந்த அலை சேர்ந்துதான் சுத்த வழியில காந்தம்னு சொல்றோம். அது பிரபஞ்சம் முழுவதிலும். அதே போல நம்ம உடலுக்குள்ளாகவும், நம்ம உடலுக்குள்ளாக சுத்த வழி இருக்குது. அந்த உயிர் ஓட்டத்துல அந்த உயிர் என்ற விண் சுழற்சி கொண்டே இருப்பதனால அதிலிருந்து வரக்கூடிய அலை சுத்த வெளியோடு சேர்ந்து காந்தமாகுது. இங்க இருக்கக்கூடிய காந்தம் ஜீவகாந்தம், அங்க இருக்கக்கூடிய காந்தம் வான் காந்தம். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனாலும் இது எல்லை கட்டி தனி இயக்கமாக நடந்து வரும். இப்போ 4 முக்கிய பொருள் மனதில் வச்சுங்க. தூய வெளி ஒண்ணு, அப்புறம் சக்தி விண் என்பது 2, அதுதான் சுழல் அலை. அதுல இருந்து வரக்கூடியது விரிவு அலை என்றது 3. அந்த விரிவு அலையும் தூய வெளியை சேர்ந்த ஒரு கூட்டு தான் வான்காந்தம். நான் 4 புரிஞ்சுக்கிட்டா போதும். பிரபஞ்சமே அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லவே இல்லை. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் தான் நிரம்பி இருக்கு. பிரபஞ்சத்துக்கு அப்பால இந்த கோள்கள் எல்லாம் உலவர இடத்துக்கு பின்னால அப்பால எல்லா இடங்களுக்கும் அப்பால இருக்கிறது தான் சுத்த தூய வெளி. தூய வெளியாகவே இருக்குது. இன்னும் அது எவ்வளவு இருக்குது, எவ்வளவு இது வரைக்கும் இயங்குதுன்றது யாராலையும் கணக்கெடுக்க முடியாது. அம்மாதிரி உள்ளதுதான் பிரம்மம், கடவுள், ஆதின்னு சொல்றோம். அப்ப ஆதி நிலை ஒண்ணு, இயக்க நிலை ஒண்ணு, அதாவது சக்தி. அதுல இருந்து வரக்கூடிய அலை, விரிவு அலை 3, அதை சேர்ந்த காந்த சக்தி 4. எந்தெந்த இடத்துல காந்தம் அதிகமாக சேர்தோ அந்த இடத்துல திணிவு பெற்ற உடனே விரியணுமே. அந்த விரிகிற போது அழுத்தம், போர்ஸ் கொஞ்சம் உண்டாகும். அந்த அழுத்தமே 5 சக்தியாக மாறுது. அப்புறம் அழுத்தம், அந்த அழுத்தம் அதிகமாகிற போது ஒலி, சத்தம். அது அதிகமாகிற போது ஒளி அல்லது சூடு. அதுக்கு மேல சுவையும் மனமும் உண்டாகிற இடத்துல ரசாயனம். இவ்வளவுதான் பிரபஞ்சம். இப்ப பிரபஞ்சம் முழுவதும் நோக்கி பாருங்க. நான் சொன்னேன், அந்த அணு என்றது சக்தி என்பது சுழண்டு கொண்டே இருக்குது. அதை எப்படி நிரூபிப்பது என்றா, எல்லா பொருளும் உலக பிரபஞ்சத்துல சுழண்டு கொண்டேதான் இருக்கின்றன. எந்த பொருளும் சுழற்சி இல்லாத இல்லை. நான் உட்கார்ந்து இருக்கேன், எங்க சொல்றேன்னு நீங்க கேட்க முடியாது. நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பூமி 25,000 மைல் வேகத்துல சுழலுது.
அதை விட உங்களுடைய சுழல் வேகம் கொஞ்சம் கம்மி, அதனால அதோட சேர்ந்து சுத்துறீங்க. அந்த சுழல் வேகத்தை விட மீறி போச்சுன்னு வச்சுங்க, ஏதாயிலும் ஒரு அணுவுல நம்ம உடல்ல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடும், அதனால உடலை விட்டு கூட பிரிஞ்சிடும் அந்த அணு. அந்த மாதிரி தினந்தோறும் எத்தனையோ அணுக்கள் பிரிஞ்சு போயிட்டே இருக்குது. அப்போ சுழலாத பொருளே இல்லை. சூரியன், சந்திர, பூமி, இன்னும் மற்ற எல்லாம். அப்ப எந்த பொருளும் சுழல்துன்னா அந்த பொருட்கள் எல்லாம் எதனால் ஆக்கப்பட்டது? ஒரு கேள்வி எழுப்பிக்கொள்ளும். எல்லாம் இந்த பரமாணு என்ற விண்ணாலதான், விண்ணின் கூட்டுதான் என்றது நல்லா தெரியும். அப்ப விண்ணிலே அந்த சுழற்சி இல்லையானால் அது சேர்ந்த கூட்டாக உள்ள எந்த பொருளும் சுத்தாது. ஆகையினால விண்ணிலேயே சுழல் வேகம் இருக்கிறது என்று தீர்மானம் பண்ணிக்கிறோம். அப்போ இறைவெளி ஒண்ணு, விண் என்றது சுழற்சி வேகம் 2, அதிலிருந்து வரக்கூடிய அலை 3. அந்த அலையும் நிலையாக உள்ள இறைநிலையும் சேர்ற போது காந்தம். இந்த காந்தம் தன்மாற்றம் பெறும்போது அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம். ஆனா ஜீவன்கள்ல அதோட மனம் என்றது அந்த காந்த சக்தியினுடைய வளர்க்க நிலைதான். ஆக 6 நிகழ்ச்சிகள், விளைவுகள், 4 முக்கிய பொருட்கள். இறைவழி, சக்தி, அதிலிருந்து வரக்கூடிய அலை, அந்த அலையின் நிலையை சேர்ந்தது காந்தம். இது 4 கோர் பிரின்சிபிள், முக்கிய பிரின்சிபிள். காந்த சக்தி எந்தெந்த இடத்துல ஆனா அது அழுத்தம் ஏற்படுதோ அந்த அழுத்தம் சமமாகிற ஒரு செயல்ல அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், ஜீவன்கள்ல மனம் இவ்வளவும் காந்த ஆற்றலால வரக்கூடியதான். இதை முதல்ல வைத்துக்கொண்டு மொத்தமும் சேர்ந்து உணருவாரு. ஒரு பொருளை உணரணும்னு சொன்னா அந்த பொருளோட நம்ம அறிவு ஒன்றணும். அறிவு ஒன்ற அறிவு என்பது நிலை. அந்த அறிவிலிருந்து அலையாக வரக்கூடியதான் மனம், அது காந்தம். அப்போ அப்படி ஒன்ற அதுலேயும் உள்ளது காந்த சக்தி தான் எந்த பொருளும். ஆனால் இதுக்கும் அதுக்கும் உள்ள உறவு காந்த சக்தியில 2 இருக்குது, தெரியுமா இல்லையோ? ஒன்று இறைநிலை ஒண்ணு, அதனுடைய சக்தியினுடைய அலை ஒண்ணு. காந்தம் என்று எடுத்தாலே இறைவனும் இருக்கிறான், இறைவனுடைய ஆற்றலும் இருக்கிறது. இந்த 2 சேர்ந்ததுதான் காந்தம். அதனால இந்த 2 பொருள் எங்க இருக்குதோ அந்த இடத்துல இறைநிலையும் அதன் ஆற்றலாக சக்தியும் 2 சேர்ந்து தான் இருக்குது. ஆனால்தான் பெரியவங்க சொன்னாங்க, இந்த பிரபஞ்சமே அர்த்தநாரி என்ன, ஆண் பெண் என்ற 2 எடுத்து சக்தியும் சிவமும் எடுத்து 2 சேர்ந்ததுதான் பாதி பெண் பாதி ஆண் என்றதுதான் அர்த்தநாரி. அதுல 8-2 வேற ஒரு குறிப்பு கொடுத்தாங்க. அதாவது இறைவெளியை எடுத்தீங்கன்னா அருவமானது, ஆனா அந்த அலையை எடுத்தீங்கன்னா உயிர், அதாவது அசைவு. அந்த அசைவுல அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் இவைகளெல்லாம் வருது அல்லவா? அதனால இது உயிர் என்றும் அது அறிவு என்றும் எடுத்து அருவமானது அறிவு. ஆ உருவத்துக்கு உடையது உயிர், இது ஊ. ஆ ஊ என்ற 2 சேர்த்து தமிழ்ல ஆ 8க்கு பதிலாக உபயோகப்படுத்தாங்க. ஊவ 2ன்னு சொன்னாங்க. ஆனால்தான் 8-2 இந்த இறைநிலையும் அதன் ஆற்றலும் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்குது, உடல் இயங்கிக் கொண்டிருக்குது, எல்லா பொருளும் இயங்கிக் கொண்டிருக்குது. அதுதான் காந்தமாகவும் இருக்கிறது என்றதை தெரிந்து கொண்டா அவனுக்கு தெரியாதது ஒண்ணுமில்லை, எல்லா தத்துவங்களும் விளங்கிக் கொள்ளலாம் என்றது 8-2 தெரிஞ்சாதான் எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. சாதாரணமா சொல்லுவாங்க 8-2 தெரியாத மூடருக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னுட்டு. அந்த 2 எழுத்து தெரிஞ்சுன்னா அதுவும் ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் இன்னொருத்தரை போய் ஏமாத்துவாங்க. 8-2 தெரியுமா உனக்கு, 8-2 தெரியுமா?
முதலாவது இவனுக்கு தெரியாது. இருந்தாலும் இப்போ காலம் வந்துட்டு அதை விளக்க வேண்டிய காலம் வந்து நான் விளக்குறேன். அரூபமான இறைவெளி அறிவு, அதுவேதான் அறிவாக இருக்கிறது. அலையாக வந்த சக்தி, அந்த சக்தியினுடைய தொடர் இயக்கமெல்லாம் அது உயிர், அசைவு. இருப்பு அசைவு ரெண்டு தானே. அதனால அசைவெல்லாம் ஊ என்றும் இருப்ப என்று சொல்லி அருவும் உருவம் என்று கொடுத்து இந்த பேரியக்க மண்டல ரகசியத்தை விளக்கியிருக்காங்க. இப்போ நீங்க யாரு, பேரியக்க மண்டலம் யாருன்னு பாருங்க. எந்த பொருள் எடுத்தாலும் பரமாணுக்களுடைய கூட்டு தானே உடல். அப்படி எடுத்தா அந்த பரமாணு என்ற எனர்ஜி பார்ட்டிகிள் சிவம் என்ற இருப்பு நிலையிலிருந்து சுழற்சியாக ஆனத்தானே. அப்ப அதுலயும் இறைவன் தான் இருக்கான், இறைவனே தான் அணுவாகவும் இருக்கான். அதுபோல அது ஒன்னோடு ஒண்ணு கூடி இயங்குற போது இறைநிலை வந்து ஆகர்ஷண சக்தியாகவும் அதனுடைய சக்தி நிலை வந்து தள்ளும் சக்தியாகவும் இருக்குது பிரபஞ்சத்துல. பிரதிகிருஷ்ணம் ஆகர்ஷணம், கவர்ச்சி எழுச்சி, இதை தவிர வேற எந்த இயக்கமும் சொல்ல முடியாது. அதனால எந்த இடத்துல ஒரு கவர்ச்சி ஆற்றல் இருக்கிறதோ அந்த இடமெல்லாம், அந்த செயலெல்லாம் இறைவனுடைய செயல். நேரடியாக அந்த கவர்ச்சியை தாங்கியோ அல்லது தள்ளியோ நிறுத்தி ஒரு இயக்கம் இருக்குது, அதையெல்லாம் இறைவனுடைய ஆற்றல். இறைவனுடைய இருப்பு நிலையனுடைய செயல் வேற, அதனுடைய இயக்க ஆற்றலுடைய செயல் வேற என்ற போது இருப்பு ஆற்றல், இதை நான் அங்க போடுறேன். வந்துட்டு நான் சொல்லுவேன், இந்த பேனா கீழே விழுந்தது கடவுள் செயல் என்னுமே. இன்னொரு பகுத்தறிவாளர் சொல்லுவாரு, இது முட்டாள்தனம், நீ விட்டே கீழே விழுந்தது, இது கடவுள் செயல்னு எப்படி சொல்லலாம்? அப்படி இல்லை. இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஈர்ப்பு சக்தி என்றது இந்த உலகம் முழுவதும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மையத்துல தான் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதனால்தான் இப்ப நாம இங்க உட்கார்ந்துருக்கோம், நம்ம இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது கீழ் நோக்கி. இந்த உலகம் 12 மணி நேரத்துக்கு பின்னால அந்த பக்கம் போகுதுன்னு வச்சுங்க, அப்ப நாம விழாத இருக்கிறோமே இல்லையா? அப்ப பார்த்தாலும் நம்ம மையம் நோக்கி தான் இழுக்குது. அந்த ஈர்ப்பு சக்தி எங்க எங்க இருக்குதோ அதெல்லாம் இறைவனுடைய செயல்னு வச்சுக்கணும். அதுல இருந்து எந்த எந்த பொருளை தள்ளும் சக்தியாகவும் அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனமாக மலர்ச்சி பெற்றோம் எங்குதோ அதெல்லாம் உயிர் ஆற்றல், சக்தியினுடைய செயல். அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப எந்த இடத்துல இறைவனை காண முடியாது. அதனால்தான் எந்த செயல் செய்தாலும் நாமும் காந்த சக்தியினுடைய கூட்டு காந்தம் தான், எந்த பொருளும் காந்தம் தான். அப்படி இருக்கிற போது காந்தத்தோட காந்தல் உரசும் போது அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் இவைகளெல்லாம் வருவதும் அது இன்பமா துன்பமா அனுபவிப்பது மனம். அது ஆறாவதாக உள்ளது. இதுதான் இந்த பிரபஞ்சம். இப்போ இந்த தவம், இப்ப நான் விளக்க போற தவத்துல இந்த இறை நிலைய, இந்த பிரபஞ்சமாகவே இறைவனுடைய உருவம்தான் இந்த பிரபஞ்சம் என்ற அளவுக்கு நாம் மனம் வரும். எப்பொழுது நினைச்சாலும் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதிலும் இறைவனுடைய திருவுருவம் தான், அதுக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்குது. அவனுடைய ஆற்றலால, ஈர்ப்பு சக்தியினாலையும் அவனுடைய தள்ளும் சக்தியினாலையும் இந்த எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவும், அடிக்கடி அதை தெரிந்து கொண்ட பிறகு அந்த இறை சக்தி அறிவாக என்னிடத்துல எப்படி இருக்கிறது, வெளியில எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி உங்களாண்ட இருக்குது இந்த உயிர் சக்தின்னு சொல்றேனே உடலுக்குள்ளாக, இது 5வது பூதம். அதாவது பருப்பொருள் எல்லாம், கெட்டி பொருள் எல்லாம் பிருத்திவி, நீர் பொருள் எல்லாம் அப்பு தண்ணீர், அதுக்கு மேல வெப்பமாக இருக்கிறது என்றது கனல், அது மேல காற்று, அதற்கு நுண்ணியதாக இருக்கிறது தான் உயிர். உயிர் என்று நுண்ணிய ஒரு துகள்.
இப்ப அது சுழண்டுகிட்டே இருக்குதுன்றனே, அந்த சுழண்டுகிட்டே இருக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அவனுடைய ஓரத்துல எவ்வளவு வேகம் இருக்குமோ மையத்துல அதே வேகம் இருக்குமா பாருங்க. ஒரு சக்கரத்தை கூட சுழட்டி பாருங்க. அப்போ மையம் வர வர குறைஞ்சிட்டே இருக்கும். There is the point in the center where there is no motion at all. இந்த சாமியத்துக்கு நீங்க வரணும். எந்த சக்கரம் சுழண்டுகிட்டே இருந்தாலும் வர 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 மையம் போக போக அந்த சுழற்சி வேகம் குறையும். ஆனா மையத்துல ஒரு இடம் இருக்குது, அது சுழலாத இடமாக இருக்குது. அந்த போது இந்த விண் என்பது எது? இறைநிலையே சுழன்று கொண்டிருக்கிற போது சக்தின்னு சொல்றோம், அதனுடைய பகுதி. அப்ப மையத்துல சுழலாது இருக்கிறது எது? இறைநிலை. இறைநிலையாகவே இருக்குது. மேல சுழண்டுகிட்டு இருக்கிறது சக்தியாகவும் மையத்தில் இருக்கிறது சிவமாகவும். சரி, இருப்பு நிலையில தான் இயக்க அலைகள் எல்லாம் வந்து மோதும். ஆகையினால எல்லாவற்றையும் உணரக்கூடிய ஆற்றல் இருப்பு நிலைக்கு தான் உண்டு. இருப்பு நிலை தான் அறிவு. ஆகவே நம்ம உயிருக்கு மையத்தில் இருக்கக்கூடியது இருப்பு சக்தி. அந்த மையத்துல அதுதான் இறைநிலை, அதுதான் அறிவாக இருந்து கொண்டு காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தியின் மூலமாக உடல் முழுவதும் பரவி எங்கு என்ன நடந்தாலும் தெரிஞ்சுக்குது. அதே போல கண்ணு மூக்கு முதலிய பொருட்கள் மூலமாக, ஐம்புலன்கள் மூலமாக பொருட்களை பார்க்கிற போது நம்முடைய ஜீவகாந்த சக்தி அதை தொடர்பு கொள்ற போது அந்த பொருளுக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயக்க வேகம், அலைமோதுதல் நமக்கு உணர்வாக, அந்த உணர்வுல இன்பமாக, துன்பமாக, அமைதியாக, பேரின்பமாக கிடைக்குது. அப்போ எல்லாமே காந்த ஆற்றலால் தான் என்றது. இறைநிலை ஒண்ணு, அதனுடைய இயக்க அலை ஒண்ணு, இது ரெண்டு தான். இத ஒரே காட்சியாக காணக்கூடிய ஒரு நிலையில இப்ப உங்களுக்கு தவம் கொடுக்குறேன். எல்லாரும் கண்ணை மூடிக்கொள்ளலாம். நம்ம ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. இறைநிலை தவம். இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நினைச்சுக்குங்க. எத்தனையோ நட்சத்திரங்கள், சூரியன்கள், அதுக்கு அப்பால இருக்கிறது தான் தூய வெளி, சுத்த வெளி. அதுதான் பிரம்மம் என்றும் கடவுள் என்றும் தெய்வம் என்றும் சொல்லக்கூடியது. அந்த வெளியில இருந்து அணு தோன்றி அணுக்கள் இணைந்து பல கோடி நட்சத்திரங்களாகவும் உலகங்களாகவும் இயங்கிக் கொண்டிருக்குது. அதான் பிரபஞ்சம். அப்ப தூய வெளி, பரமாணு, அணுக்கள், அணுக்கள் கூடியது இந்த பேரியக்க மண்டலம். அந்த அணுக்கள்ல சுத்தி கொண்டே இருக்கிற போது வரக்கூடிய அலை எந்த இடத்துல இருக்கக்கூடிய சுத்த வெளியோட கலந்தாலும் அது காந்தம். இப்ப இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் எல்லா தோற்றங்களுக்கு இடையில உள்ள வெளி இருக்குது பாருங்க. அந்த வெளி தூய வெளி அல்ல, அது காந்த வெளி. ஏன்னா சக்தி அங்கங்க இயங்கிக் கொண்டே தான் இருக்குது. அது அலை வந்துட்டே இருக்குது. அந்த அலை நிரம்பி கொண்டே தான் இருக்கு. அதனால பேரியக்க மண்டலம் முழுவையும் காந்த ஆற்றல் வான்காந்தம் தான். இங்க இருக்கக்கூடிய வெளி காந்த வெளி, வான்காந்த வெளி. இதுல ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன், அதை சுத்தி வரக்கூடிய சில கோள்கள், அப்படி இந்த சூரியனோட உலகம் சுத்திட்டு வருது. இந்த உலகத்துல ஓரறிவாக உள்ள தாவரம் முதல் கொண்டு அதிலிருந்து தோன்றிய புழு, வண்டு, இன்னும் ஊர்வன, நடப்பன, 5 புலன்கள் உள்ள பொருட்கள், உயிர்கள், அதிலிருந்து தோன்றியது மனிதன். நாம வந்திருக்கோம். இப்போ இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜீவன்கள் தோன்றி இருக்கும், எத்தனை கோடி ஜீவன்கள் அழிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த ஜீவகாந்தம் என்று இருக்கு பாருங்க, ஒவ்வொரு ஜீவன்லயும் அது அழியதே இல்லை. அந்த உடலை விட்ட பிறகு அந்த காந்த ஆற்றல்
வான்காந்தத்துக்கு வந்து சேர்ந்துக்கும். உடனே கலக்க முடியாத போனாலும் கொஞ்ச நாள் பொறுத்து கலந்து விடும். அப்ப வான்காந்தத்துல எல்லா ஜீவன்களுடைய காந்த அலையும் சேர்ந்துதான் இருக்கு. அதே போல அவ்வளவும் நாமும் இப்போ நம்ம ஜீவகாந்தத்தோட சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காந்த சக்தியில எந்த பொருளை நீங்க பார்த்தாலும் அனுபவிச்சாலும் அதுல பதிவு ஏற்பட்டு பாருங்க, அந்த காந்தத்துல போய் சேர்ந்துது. திரும்பி திரும்பி அந்த காந்தத்திலிருந்து பிரெயின் செல்ஸ், மூளையினுடைய அலைகள் எடுத்து எண்ணமாக காட்டுது. எண்ணமாக காட்டின உடனே அதுக்குரிய செயல் உடல்ல உள்ள செல்கள் சேர்ந்து செயல் புரியுது. இந்த அளவுல தான் மனிதனாக இருக்கிறோம். இப்போ அந்த இறைநிலையாக உள்ள அறிவு உயிர் மையத்தில் இருக்கக்கூடியது காந்த ஆற்றலால படக்கு நிலையெய்தி மனமாக இருக்கிறது. அப்ப மனம் என்பது அலை, அறிவு என்பது நிலை. இப்ப மெதுவா மனதை ஓடிக்கிட்டே போங்க. ஓடிக்கிட்டே உயிர் மையத்துல போய் நிக்கிறீங்க. சுத்த வெளி, அதான் அறிவு. அலையில மனம், நிலையில அறிவு. ஆனா அந்த நிலையோ சுற்றிலும் உள்ள வெளியோட தொடர்ந்து இருக்குது. அந்த வெளி பிரபஞ்சம் முழுவதும் தொடர்ந்து இருக்குது. அதுக்கு அப்பால உள்ள தூய வெளியோட கலந்துருக்குது. அண்டத்தில் கடவுளா அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். இந்த பிண்டத்துக்குள்ளாக அதுவே சுத்த வெளிதான் உயிர் எனவும் அறிவு எனவும் இப்போ எடுத்துக்கிறோம். இப்ப இந்த அறிவு உயிர் மையத்தில் இருக்குது. அதான் நாம் அலையினால, காந்த அலையினால படர்க்கு நிலையை உணர்வாக பெறுகிறோம். அதான் மனம். மனம் என்பது என்னுடைய அலை, நான் என்பது அறிவு. அந்த அறிவோ சிவமே தான் அறிவாக இருக்கிறது. எங்கு நிறைந்த சிவன்னா உயிர் மையத்துல சுத்த வெளியாக அறிவாக இருக்கிறது. இப்படியே போய் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள வெளியோட கலக்கிற வான்வெளியோட, வான்காந்தம் இன்னும் விரிந்து தூய வெளியோடவோ கலக்கிற, எங்கும் உள்ள பிரபஞ்சத்தை தாண்டி உள்ள எல்லையற்ற வெளியோட கலந்து நிக்கிறோம். அந்த அளவுக்கு உயர்ந்து நில்லுங்க மனதால. அங்கே அறிவாக இருக்கிறது உடல்ல, இங்கே இறை நிலையாக. இறைவனேதான் அருவமானது அறிவும் ஆகும். ஆக அந்த நிலையில இருந்து மீண்டும் பாருங்க. அந்த நிலையில இருந்து சக்தி என விண் தோன்றி விண் இணைந்து அண்ட கோடிகளாகி அதுல உலகமாகி உயிர்கள ஓரறிவு முதல் கொண்ட ஆறறிவாகி வந்த தொடர்ல நாம் ஒவ்வொருவரும் இருக்கோம். இந்த பெரிய, அதாவது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே ஒரே இடத்திலிருந்து ஒரே பொருள்ல இருந்து உற்பத்தி ஆகி தொடர்ந்து வந்த இயக்கத்தினால கேரக்டரைஸ்ட் தன்மையை பெற்று இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 100 வருடத்துக்கு முன்ன இருந்தவங்க இப்ப இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் 100 வருஷம் பொறுத்து இல்லை. இதற்கு மத்தியில பேரானந்தம் அடையும்வாறு உலகத்துல எத்தனையோ அற்புதங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அதையெல்லாம் கண்டு அனுபவிப்பதற்கு நமக்கு புலன்கள் அமைந்திருக்கு. அதான் அனுபவிக்கிறதுக்கு அறிவு அமைந்திருக்கு. அறிவோ இறைவனாகவே இருப்பதனால எந்த காலத்துல என்னென்ன நாம் எண்ணினமோ செய்தோமோ அவ்வளவும் இருப்பாக இருக்கு. இந்த பெருமையில நம்முடைய பிறவி எடுத்த பயனை தெரிந்து கொள்றோம், அடைந்து விட்டோம். இந்த பேராதார பெருநிலையே நம்முடைய ஆதி நிலையாகவும் அசல் நிலையாகவும் உண்மை நிலையாகவும் உணர்ந்து கொண்டா குறையது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய குறையெல்லாம் மனமயக்கம். அது சரி, இது வந்தது போச்சு, நான் என்ன செய்யணும் அதை செய்வேன் என்றது வந்துட போறேன். அதே மனநிலையில நன்றாக விரிந்து நில்லுங்க.
இந்த உடலை தாண்டி அலையால, மன அலையால உயிருக்கு போங்க. உயிரை தாண்டி வான்காந்தத்துக்கு வாங்க. வான்காந்தத்தை தாண்டி தூய வழிக்கு போங்க. எல்லாவற்றையும் சேர்த்து இணைத்து பாருங்க. தூய வெளியே அணுவாகி அண்டங்களாகி உயிர்களாகி வந்ததுல நம்மையும் சேர்த்து பெரிய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இறைவனுடைய திருவுருவமே அன்றி வேறொன்றும் இல்லை. அந்த மனநிலையிலேயே தூய வெளி, அதற்குள்ளடங்கிய பிரபஞ்சம், அதற்கு உள்ளடங்கிய உலகம், அதற்கு உள்ளடங்கிய உயிர்கள், அந்த உயிர்களிலே ஒருவனாக நான். இந்த இடத்துல நான் என்ற அறிவு மலர்ச்சி நிலையில மனமாக, அந்த மனதை மீண்டும் விரிந்து இந்த பேரியக்க மண்டலத்தோட அதுக்கப்பால உள்ள தூய வழியோட நிரம்பி இருக்கிறேன் என்றதாக அந்த மனநிலையிலே நெல்லுங்க. ஆனந்தமாக, ஆணுன்னா மனிதன் முடிஞ்ச இடம், இதுதான் பேரின்பம், இறைநிலை தவம். அப்படியே சிறிது நேரம் என்னோடவே இருங்க. நானும் விரிந்து நிற்கிறேன், என்னோட என்னை பிடித்துக் கொண்டே நில்லுங்க. எப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு இந்த நிலை வேணுமோ, எந்த இடத்துல வேணுமானாலும் கிட்டட்டும், நிறைவு பெறுவீர்கள், முக்தி அடைவீர்கள், வினைகளை அகற்றிக் கொள்ளலாம், உயர்வு பெறலாம், அகக்காட்சியாக இறைவனை காணலாம், இறைவனோடு ஒன்றி இருக்கலாம், தெரியாதவர்களை ஊக்குவித்து உயர்த்தி விடலாம். அத்தகைய பேராற்றல் பெற்ற பேராற்றலை தரத்தக்கது இந்த தவம். இந்த தவத்தை பெற்ற நீங்கள் வாழ்க. அந்த நிலையிலேயே ஒரு 5 நிமிடங்கள் என்னோட இருங்க. இந்த பயிற்சி என்றுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். தவம் நிறைவு செய்ய போறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. அன்பர்களே, இப்போ மன விரிவுல தூய வெளியில இருந்து அப்படியே சுருங்கி பிரபஞ்ச வெளிக்கு வாங்க. இந்த வெளி வான்காந்த வெளி. இப்போ ஒவ்வொரு தோற்றங்களையும் கோள்களையும் நினைச்சு பாருங்க. எல்லாமே பரமாணு என்ற அந்த விண்ணினுடைய கூட்டுதான் எல்லாமே. இப்ப பிரபஞ்சம் முழுவதும் அந்த தூய வெளி என்ற இறைநிலையும் அதனுடைய அசைவாக உள்ள பின்னமாக உள்ள சக்தி விண்ணும் சேர்ந்தது தானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அந்த விண் என்பதுதான் சக்தி, அதற்கு மூலமாக உள்ளது சிவம். இந்த சிவம் சக்தியினுடைய சேர்க்கை தான் பிரபஞ்சம். அதுவே தான் நாம இருக்கிறோம், எல்லாமாக இருக்கிறோம். இந்த நிலையில எல்லாரிடத்திலையும் இந்த பொருளையும் இந்த உயர்வையும் கண்டு பறித்து உண்ண மாட்டோம். இனி ஒருவரையும் வருத்தி நான் வாழ்வதில்லை என்ற உறுதி எடுத்துக்கொள்வோம். அதே நேரத்தில் முடிந்த வரையில என்னுடைய வாழ்க்கை பாதிப்படையாத வரையில பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன். இந்த 2 போதும். துன்பம் செய்வதில்லை, துன்பப்படுபவர்களை கூடுமான வரையில உதவி செய்வேன். எல்லாம் வல்ல இறைநிலையோட எப்பொழுதுமே ஒரு நிமிஷமும் இணைந்திருக்கலாம், எப்பொழுதுமே இணைந்திருக்கலாம். எப்ப எந்த செயல் செய்தாலும் அந்த செயல்ல அந்த பொருள்ல இறைவனை காணலாம். நீங்க
இந்த பழக்கத்தினாலே பயிற்சினால இப்பேறு பெற்றவங்களுக்கு வேறு என்ன பேர் வேண்டும்? அததான் இந்த ஊற்றாய் நிறைந்த இறைவா என்ற கவியில சொல்லு. முன்னிலே நான் அடங்க, என்னுளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனது உள்ள தூய்மை பெற்றேன் என்ற கவி வருது. நீங்க இப்ப என்ன, நீங்க அவனிலே நீங்க அடங்கிட்டீங்க, ஆனா உன்னிலே அவன் அடங்கி இருக்கிறத கண்டீங்க. உன்னிலே நான் அடங்க, என்னுளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனது உள்ள தூய்மை பெற்றேன். இந்த உண்மையை உணர்த்துவதுதான் தினந்தோறும் நீங்க பாடுறீங்களே, அழுத்தம் என உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே. அந்த சுத்திலும் உள்ள தூய வழி இறைவழி, அதனுடைய அழுத்தத்தினால அணுவையும் அழுத்திக் கொண்டிருக்கிறது, அண்டங்களையும் அழுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால அண்டமே முழுவதிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அழுத்தமென உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்டங்களாகி தோற்றும். வழுத்து வரும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரைய உயிர்களாகி. அந்த கவியை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த தவத்தை நல்லா தெளிவுபடுத்தும் என்று கூறி, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்துயிர்க்குள் அறிவாய் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா என்ற கவியும் இதை நினைவுபடுத்தக்கூடிய கவிதான் என்று கூறி, அந்த இரண்டு கவிகளையும் அடிக்கடி படிச்சு கொள்ளுங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் மகிழ்ச்சியிலே அமைதியிலே விழிப்பாய் நிற்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் இருக்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். இந்த கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்ற கவியும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறி, உங்கள் அனைவரையும் மனம் குளிர வாழ்த்தி, இந்த பேறு பெற்ற நீங்கள் என்றுமே நிறைவு பெற்றவர்களாக, குறைவு என்பது காணாதவர்களாக, அந்த நிறைவிலேயே நீங்களும் வாழ்ந்து, உங்க குடும்பமும் வாழ்ந்து, உங்க குழந்தைகளும் வாழ்ந்து, மேலும் மேலும் தொடர்ந்து வரக்கூடிய உங்களுடைய அறிவு இந்த உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் வாழ்க்கையை உய்விக்கட்டும் என்று கூறி, ஓம் சாந்தி 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 என்று முடிச்சோம்.